எங்க போறது பண்றாடி கட்டுக்கிறேன். நாடகம் கிடையாது, உண்மை. டிஎம்சி தண்ணி தரணும். கர்நாடகா காவிரி நிலைமை தீர்க்கும்படி ஒரு 2.5 டிஎம்சி கொடுத்துருச்சுன்னா அது என்னத்துக்கு ஆகும்? 2 டிஎம்சி 134 எங்க 2.5 எங்க? தமிழகம் கடுமையான வறட்சி, வரலாறு காணாத வறட்சி. சார், வரலாறு காணாத வறட்சியை கண்டுவிட்டோம். லட்சக்கணக்கான ஆண்டுகளாக காவிரி தோன்றியதிலிருந்து வந்த காவிரி இந்த ஆண்டுதான் சுத்தமா காஞ்சியே போயிருச்சு. ஐயா, வானிலை ஆராய்ச்சி மையம் கர்நாடகாவில 8% மழை தான் கம்மிங்குது. கர்நாடகா 15% மழைன்னு சொல்றாங்க. அங்க வறட்சின்னு அனௌன்ஸ் பண்ணி 1700 கோடியை கொடுத்துட்டாங்க வாங்கி. இன்னைக்கு கேரளாவில் 33% மழை தான் கம்மி, 30% சொல்றாங்க. அங்க வறட்சின்னு சொல்லி அவங்க வாங்கி கொடுத்தாங்க. தமிழ்நாட்டில் திருச்சி, தஞ்சை எல்லாம், கரூர், பெரம்பலூர், இந்த மாவட்டம் சிவகங்கை, புதுக்கோட்டை மாவட்டம் 90% மழை கம்மியா? 90%. வயபுரா காஞ்சு போச்சு, எல்லாமே காவிரியே காஞ்சு போச்சு. 29 லட்சம் ஏக்கர் சாவடி பண்ண காவிரி பகுதியில் இன்னைக்கு ஒரே ஒரு ஏக்கர் சாவடி பண்ணி அறுக்க முடியாத, காவிரி தண்ணி அறுக்க முடியாத சூழ்நிலை. போர் போட்டதும் போரெல்லாம் தண்ணி காத்து வர ஆரம்பிச்சிருக்கு. போர்ல கேணியில தண்ணி இல்ல. மழையே நல்ல மழை பெய்த கர்நாடகா வறட்சி. தமிழக அரசு 70-80% மழை இல்ல. 100 கேணி இருந்தா 98 கேணியில தண்ணி இல்ல. 29 லட்சம் ஏக்கர் சாகுபடி பண்ண காவிரி டெல்டா 1 ஏக்கர் சாகுபடி ஆகல. எப்பயே சொல்லி இருக்கணும். சொல்லி இருந்தா அப்படி செத்துருப்பாங்களா? 1970 1 டன் கரும்பு 90 ரூபா. வாத்தியாருக்கு சம்பளம் 90 ரூபா. இன்னைக்கு வாத்தியாருக்கு 36,000 ரூபா வாங்குறாரு. ஏன் கரும்பு 2300. 1970 40 ரூபா தான் 60 கிலோ நெல்லு. அன்னைக்கு எம்எல்ஏ சம்பளம் 250. இன்னைக்கு எம்எல்ஏ 55,000 வாங்குறாரு. 220 மடங்கு ஏறிச்சு. 40 ரூபா நெல்லு இன்னைக்கு 880 தான். அது வாங்க நாதி இல்ல. எனக்கு லாபகரமான விலை கொடுக்கல. என் நெல்லு 40 ரூபாய்க்கு போது வங்கி மேலாளர் சம்பளம் 150 ரூபா. இன்னைக்கு வங்கி மேலாளர் 66,000 ரூபாய் வாங்குறாரு.
440 மடங்கு சம்பளம் ஏறிடுச்சு. எனக்கு நெல்லுக்கு 22 மடங்குயா. யாருக்கிட்ட போய் அழுவுறது? எங்க போய் அழுவுறது? எங்க 100 ரூபாய் கொடுத்த 25 என்னையா பண்ணுவோம்? என் பால் 16 ரூபாயா, தண்ணி வந்து 22 ரூபாயா. என்கிட்ட அரிசி 25 ரூபாய்க்கு வாங்கி ஒரு 10 ரூபாய்க்கு இப்ப உளுந்து போட்டு ஒரு 10 ரூபாய் எண்ணெய் ஊற்றி ஒரு 15 ரூபாய் கேஸ் போட்டு ஒரு 40 ரூபாய் கொடுத்த ஆள் கொடுத்துதான் 40 தோசை சொல்றாயா. ஒரு தோசை 50 ரூபாங்க ஐயா. மிடில் மேன் சாப்பிடுறான். மிடில் மேனை கேட்க மாட்டேங்கிறியா ஐயா? ஆவடி குமார் ஐயா, விவசாய காப்பாத்துங்கய்யா. நீங்க வந்து இந்த மிடில் மேன் எல்லாம் பிடிச்சி உள்ள போடுங்கய்யா. தக்காளி 30 ரூபாய்க்கு வாங்குறாயா, 100 ரூபாய்க்கு விற்கலாம். மிடில் மேனை விட்டுறீங்களே, விட்டுட்டு விவசாய பாவம் அவன் என்னதான் விவசாய இன்னைக்கு பேங்க் மேனேஜர் திருச்சியில ஒரே ஊர்ல ஒரு மேனேஜர் கண்ணதாசன், அந்த ஆளு போய் கேட்கிறாரு, சோறு திக்கிறியா, வேற எதையும் திக்கிறியா, உன் பொண்டாட்டிக்கு சட்டை, உன் பொண்டாட்டிக்கு சேலை சேலை இருக்க, நீ வேஸ்ட் கட்டிக்கிறல்ல, கடனை கட்டுங்கிறாரு. எங்கயா போய் ஆளு வருது? இந்த ஊருக்கெல்லாம் உணவு படைத்த விவசாயி கொண்டாட்டிக்கு சேலை இருக்கு, சட்டை இருக்குன்னு ஒரு பேங்க் மேனேஜர் போய் கேட்கிறாரு. அவன் தற்கொலை பண்ணா என்ன பண்ணுவான்?